எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். இன்றைக்கி ஒரு கலந்த சாதம் வாங்கி பாத், அதாவது கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு கடையில் கிடைக்கக்கூடிய வாங்கி பாத் மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கான ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய சவுத் இண்டியன் குக் புக்கில் வந்து இது இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கூடவே வெங்காயம், நான் கூட கொஞ்சம் குடமிளகாவும் சேர்த்துருக்கேன். குடமிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதத்தில். இதில் பிசிபேலே பாத், இதில் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் சேர்ப்பேன். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ரைஸாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்க்குறேன். இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய நீளமான பச்சை கத்திரிக்காய் வெரைட்டி. நீங்கள் வந்துட்டு ஏஷியன் வெரைட்டி இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு கூடவே வாங்கி பாத் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி. இதுலேயே வந்துட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும். ஏன்னா நீங்கள் இதுக்கு தனியாக தண்ணின்னு நிறையா சேர்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப குழன்னு ஆகிடும். அதே போல் இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பெரிய கத்திரிக்காய், அந்த பைங்கன் பர்த்தாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் வந்துட்டு இதுக்கு வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. அது எப்பயுமே எனக்கு குழன்னு ஆகிடும். அதனால் நான் வந்துட்டு இந்த பச்சை வெரைட்டி இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த பிஞ்சு, அந்த வெரைட்டி தான் யூஸ் பண்ணுவேன் நான். கத்திரிக்காய் நல்லா வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்துட்டு சாதமோ இல்லை சிறுதானியமோ இல்லை ப்ரௌன் ரைஸ், உங்களுக்கு என்ன தானியம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துட்டு உங்களோட ப்ரிஃபர்ட் மெத்தடில் அதை குக் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கலாம். நெய் வேண்டான்னா விட்டுடலாம். நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக ரோஸ்டட் பீனட்ஸ், வேர்க்கடலை சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான வாங்கி பாத் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஒரு ரைத்தாவோ இல்லை சிப்ஸ் இருந்ததுனாலே போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.